கந்தர்வக்கோட்டை பகுதியில வீட்டினுடைய மழைநீர் வடிகால் குழாயில சிக்கிக்கிட்ட பூனைக்குட்டிய சாமர்த்தியமா பத்திரமா கந்தர்வக்கோட்டை தீயணைப்புத்துறையினர் மீட்டிருந்திருக்காங்க. சின்ன ரப்பர் நீர்விடு குழாய் மூலமா தரை தளத்துக்கு பூனைக்குட்டிய நகர்த்தி அதுக்கப்புறமா குழாய துண்டிச்சு அங்கிருந்து பூனைக்குட்டிய பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில கந்தர்வக்கோட்டையிலிருந்து தஞ்சை போகக்கூடிய சாலையில கண்ணன் அப்படின்றவருக்கு சொந்தமான வீடு இருக்கு. இவருடைய இரண்டாவது தளத்துல மழைநீர் வடிகால் குழாயில பூனைக்குட்டி ஒண்ணு சிக்கியிருந்திருக்கு. இத கண்ணன் தீயணைப்பு துறையினருக்கு சொல்லி இருந்திருக்காரு. இந்த தகவல் அடுத்து கந்தர்வக்கோட்டை தீயணைப்பு துறையினர் அங்க போயிட்டு பூனைக்குட்டிய மீட்கும் முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இரண்டாவது தளத்துல இருந்த பூனைக்குட்டிகள்ல ஒண்ணு திடீர்னு இந்த குழாய் வழியா உள்ள விழுந்ததாகவும் உள்ள போன பூனைக்குட்டி மாட்டிக்கிட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் சாமர்த்தியமா செயல்பட்டு சின்ன ரப்பர் நீர்விடு குழாய் மூலமா தரை தளத்துக்கு பூனைக்குட்டிய நகர்த்திட்டு அதுக்கப்புறமா அந்த குழாய துண்டிச்சிட்டு பூனைக்குட்டிய பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இப்படி குழாய்க்குள்ள சிக்கிக்கிட்ட பூனைக்குட்டிய தீயணைப்புத்துறை வீரர்கள் துரிதமா சாமர்த்தியமா செயல்பட்டு மீட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் அவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. பூ விற்று இவ்வளவு லாபமா? இளம்பெண்ணின் செம்ம மாஸ்டர் பிளான். உட்கார்ந்து யோசித்து ஒரே வருடத்தில் லட்சமாக வாரி குவித்த சூப்பர் மாஸ்டர் பிளான் 300 கோடி மதிப்பு உள்ள நிறுவனமாக மாற்றி வேற லெவல் பிசினஸ். கடந்த 2019ஆம் ஆண்டு நிதி குப்தா மற்றும் அனுஜ் பாகத் என்ற இருவரும் இணைந்து ஷேட்ஸ் ஆஃப் ஸ்பிரிங் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினர். அதாவது அவர்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பூக்களை வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் திட்டத்தை வலைதளத்தில் வெளியிட்டு வந்தனர். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதால் அதன் தன்மையை கொஞ்சமும் இழக்காமல் புத்தம் புது மலராகவே அவர்களிடம் இருக்கும் என்பது அவர்கள் வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் தக்க வைத்திருக்கும் அந்த நிறுவனத்தின் தாரக மந்திரம். வலைதளத்தில் பார்த்த ஏராளமான விவசாயிகள் அவர்களை அணுகி பூக்களை நேரடியாக நல்ல லாபத்திற்கு விற்க தொடங்கினர். ஃப்ரெஷ்ஷான பூக்களை வாங்க விரும்புபவர்கள் இவர்களிடம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும். வாராந்திரம் மற்றும் நாள்தோறும் என்ற வகையில் சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கு பூக்கள் அவர்களது இடத்திற்கே டெலிவரி செய்ய